வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது ஆணையத்தின் முடிவு என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். வெப்காஸ்டிங் உள்ளிட்ட 4 முறைகளில் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. வாக்காளர்களுக்கு பணம் வழங்குதலை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர நடவடிக்கை. பூத் ஸ்லிப்புகளுடன் வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் வாகன சோதனையில் பறிமுதல். அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டடத்தில் பணத்தை வைத்து அமமுகவை சிக்க வைக்க சூழ்ச்சி. தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றச்சாட்டு. திருடன் என கூறி பிற்படுத்தப்பட்ட மக்களை ராகுல் அவமதிப்பதாக பிரதமர் மோடி புகார். ஏழை எளியோரின் வலிகளை உணரும் திறன் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை எனவும் விமர்சனம். காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போலி வாக்குறுதிகளை வழங்குவதில்லை. திருநெல்வேலி கோவிலில் வழிபாடு நடத்திய பின் ராகுல் காந்தி பேட்டி. வேலூர் தொகுதியில் அதிக அளவு பணப்பட்டுவாடா நடந்ததாக கூறி தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் வேலூரில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளரான ஏசி சண்முகம் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கவும் நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனையடுத்து காலை 10:30 மணிக்கு அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. மேலும் மாலை 4:30 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதிமுக சுயேட்சை தேர்தல் ஆணைய தரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து நீதிபதிகள் தீர்ப்பளிக்க உள்ளனர். வேலூரில் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டது ஆணையத்தின் முடிவு என விளக்கம் அளித்துள்ள சத்யபிரதா சாஹூ, வெப்காஸ்டிங் உள்ளிட்ட 4 முறைகளில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த செய்முறை விளக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்கள் முன்னிலையில் வாக்களிக்கும் முறை குறித்தும் விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருமான வரித்துறை சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் தான் வேலூர் தொகுதி மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், வெப்காஸ்டிங் உள்ளிட்ட 4 முறைகளில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். Parliamentary constituency 38 number of parliamentary constituency அப்புறம் 18 assembly constituencyல போல் நடக்கும். Parliamentary constituency for the general election of Lok Sabha and by election for assembly election அந்த மற்ற 18 பகுதிக்கு அதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். எல்லா டிஓஸ் எல்லா ஏற்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு போலிங் மெட்டீரியல், போலிங் பர்சனல் அவங்க எல்லாம் மூவ் ஆவாங்க. போலிங் பர்சனல் தனியா போவாங்க. போலிங் மெட்டீரியல் இவிஎம் விவிபேட் எல்லாம் ஜோனல் பார்ட்டி போலீஸ் பார்ட்டி அவங்களோட பாதுகாப்போடு அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட 67,000 போலிங் ஸ்டேஷன் இருக்கிறது. அத்தனை போலிங் ஸ்டேஷனுக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இந்த எல்லா ப்ரொசீஜர் முடிச்சிடும். இவிஎம் விவிபேட் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாங்கள் ஜிபிஎஸ் ஒவ்வொரு வெஹிக்கிள்ல ஜிபிஎஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அந்தந்த டிஓஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. தமிழகத்தில் நாளை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அந்தந்த தொகுதிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 67,000 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்கள்
இயந்திரங்கள் பொருத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் பொருத்துவதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதனுடன் கட்டுப்பாட்டு கருவியும் விவிபேட் இயந்திரமும் சேர்ந்து அனுப்பி வைக்கப்படுவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோன்று பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் 1692 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோட்டூர் சாலையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக லாரிகளில் ஏற்றப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் தார்பாய்கள் கொண்டு மூடி எடுத்துச் செல்லப்படுகின்றன. நெல்லை மற்றும் தென்காசி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் 2979 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து மாவட்டம் மற்றும் மாநகரம் வாரியாக வாக்கு இயந்திரங்கள் பிரிக்கப்பட்டு வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் வாக்கு இயந்திரம், விவிபேட் இயந்திரம், அழியாத மை, பேப்பர் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் முழுவீச்சில் சோதனை நடத்தி பணம், நகை போன்றவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் பணம் பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கை நடத்தினர். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ள தொகுதிகளிலும் தனியார் தங்கும் விடுதி, நட்சத்திர விடுதி என பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடைபெற்றது. தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இறையமங்கலம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பூத் ஸ்லிப்புகளுடன் வைத்திருந்த 65,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணம் பட்டுவாடா செய்ய இருந்த 2 நபர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி ஓடினர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 9,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது வேலூர் தேர்தல் ரத்து, தூத்துக்குடி கனிமொழி இல்லத்தில் அதிரடி சோதனை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் நாளை மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர்கள் பணத்துக்கு அடிமையாகி வாக்களிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் வாழைப்பழத்துக்கு பணம் கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது ஊரை ஏமாற்றும் செயல் என ஸ்டாலின் விமர்சித்தார். புதுமையான தேர்தலாக அமையப் போகிறது. ஆக பணத்திற்கு அடிமையாகாத, பணத்திற்கு வளைந்து போகாத வாக்காளர்களாக இந்த தேர்தல் நிரூபிக்க போகிறது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. வேலூர்ல நடந்த அந்த தேர்தல் ரத்துங்க அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களே தூத்துக்குடியில் பண்ற விஷயங்கள், ரைடு நடந்த விஷயங்கள், அது மிரட்டலுக்கு, அச்சுறுத்தலுக்காக வேட்பாளர் பயந்துருவாங்க. அந்த வேட்பாளர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் வேலை செய்யாமல் படுத்துருவாங்க. அதே மாதிரி பூத் ஏஜென்ட்டெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மிரட்டலுக்காக. இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக ஜனாதிபதியை கையொப்பமிட்டிருக்கிற போது அது நீதிமன்றத்தில் அதுக்கு பரிகாரம் காரணம் வராதுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இருந்தாலும் முறையாக என்ன செய்யணுமோ சட்ட ரீதியாக நாங்கள் வல்லுநர்களை கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முடியும். அது ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அறிக்கை, ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அவருடைய நாடகம். அது வெளிப்படையாக அது ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி குனிஞ்சிக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையாக அது கொடுத்துட்டு போயிருக்கலாம்.
சேலத்தில் வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீசுடன் பணத்தை மறைத்து வைத்து கொடுத்ததாக எழுந்த புகாருக்கு முதலமைச்சர் பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலத்தின் முக்கிய வீதிகளில் முதலமைச்சர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீசுடன் பணத்தை மறைத்து வைத்து முதலமைச்சர் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வீடியோவும் தொலைக்காட்சிகளில் வெளியானது. இந்த வீடியோ காட்சிக்கு மறுப்பு தெரிவித்த அவர் வாழைப்பழம் வாங்கிவிட்டு அதற்கு விலையாக அந்த பெண்ணிடம் பணம் கொடுத்ததாக தெரிவித்தார். வாழைப்பழம் வாங்கியதை எடிட் செய்துவிட்டு பணம் கொடுத்ததை மட்டும் டிவியில் ஒளிபரப்பியுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி அமமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை தாக்கிய அமமுகவினர் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக நேற்றிரவு தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்த அதிகாரிகள் அமமுக அலுவலகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தை பறிமுதல் செய்ய முயன்றபோது அங்கிருந்தோரால் தாக்கப்பட்டனர். தாக்கியோரை எச்சரிக்கும் வகையில் போலீசார் வாகனத்தை நோக்கி 4 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமமுக தேர்தல் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இது தொடர்பாக அமமுகவினர் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் தொகுதியில் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் டெல்லி மற்றும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்ததாகவும் திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்க பாஜக, அதிமுக ஆகிய ஆளும் கட்சிகள் வருமான வரித்துறையை பயன்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வருமான வரித்துறை சட்டத்திற்கு புறம்பாக வீடு மற்றும் கல்லூரிகளில் சோதனை நடத்தியதாகவும் வருமான வரி சோதனை நடந்த 16 நாட்களுக்கு பிறகு தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்பு தேர்தலை ரத்து செய்துள்ளதாகவும் கதிர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ரத்து என்பது சரியான நடவடிக்கை இல்லை என தேர்தல் ஆணையத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை திருடர்களாக சித்தரிக்கும் காங்கிரஸ் கட்சி அவர்களை அவமதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள சோலாப்பூர் மாவட்டம் அக்லூச் என்னும் இடத்தில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் கட்சி காவலனே கல்வன் என கூறி தன்னை இழிவுபடுத்தியதாகவும் இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அவமதிக்கும் செயலாகும் எனவும் குறிப்பிட்டார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் வழிகளை உணரும் திறன் காங்கிரசுக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரத்தின் வறண்ட பகுதிகளை காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் பல 10 ஆண்டுகளாக புறக்கணித்து வந்ததாகவும் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டிடத்தில் பணத்தை வைத்து அமமுகவை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெற்றுள்ளதாக தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் வணிக வளாக கட்டிடத்தில் அமமுக ஒன்றிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் மாடியில் உள்ள ஓர் அறையில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 1,48 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக அமமுக நிர்வாகிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டிடத்தில் பணத்தை வைத்து அமமுகவை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெற்றுள்ளதாகவும் இது தோல்வி பயத்தால் அதிமுக செய்யும் சதியாகும் எனவும் தெரிவித்தார். 4 நாளா நாங்க தேனி மாவட்டத்தில் துணை முதல்வரோட பையன் அதிமுக வேட்பாளர் எல்லா பேருக்கும் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர், எஸ்பி, எலெக்ஷன் கமிஷன் பல தடவை புகார் கொடுத்து கேட்கல. ஒரு அதிமுக பிரமுகர் அமரேசன், லோயிராசன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு நபரோட காம்ப்ளெக்ஸில் எப்படி நாங்கள் போய் பணத்தை போய் அங்கே வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஒன்று இது இவங்களே அதிமுக காரங்களே வச்சு சோடிச்சு நடித்த நாடகம். எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டாங்க.
வருமான வரித்துறை மனு மீது பதிலளிக்குமாறு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குடும்பத்தினருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம், மகன் கார்த்தி சிதம்பரம், மருமக்கள் ஸ்ரீநிதி ஆகியோருக்கு இங்கிலாந்து, அமெரிக்காவில் சுமார் 10 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு கருப்பு பணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 பேருக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதனை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் நளினி சிதம்பரம் உட்பட 3 பேருக்கு வருமான வரித்துறை அனுப்பிய உத்தரவை ரத்து செய்தது. மேலும் 3 பேருக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக வருமான வரித்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதித்து மறுத்துவிட்டனர். மேலும் நளினி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு வருமான வரித்துறை மனு மீது பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோடை மழை, சூறை காற்றால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று புயல் தாக்கியது. அதனைத் தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மரங்கள், மின்கம்பங்கள் ஆகியவை சேதமடைந்தன. இந்த புயல் மழையில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல் மத்திய பிரதேசத்தில் புயல் மழையில் சிக்கி கடந்த 2 நாட்களில் 16 பேர் பலியாக்கினர். இந்த நிலையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மணிப்பூர் உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் மழை மற்றும் சூறை காற்றில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இந்த நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் நடிகை ஊர்மிளா மடோன்கருக்கு மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சி ஆதரவு அளித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை வடக்கு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அதிக அளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ஊர்மிளாவிற்கு மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா ஆதரவு தெரிவித்துள்ளது. பொறிவெளி என்னும் இடத்தில் நடிகை ஊர்மிளாவிற்கு ஆதரவாக அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டனர். மேலதாளம் முழங்க நடைபெற்ற இந்த பேரணியில் திரளான காங்கிரஸ் தொண்டர்களும் நவ நிர்மாண் சேனா தொண்டர்களும் பங்கேற்றனர். அண்மையில் ஊர்மிளா நடத்திய தேர்தல் பேரணியில் பாஜகவினரும் காங்கிரசரும் கடும் மோதலில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காயம் ஏற்பட்ட அடுத்த நாளே மீண்டும் பிரச்சாரத்திற்கு திரும்பிய சசி தரூரை ராகுல் காந்தி பாராட்டியுள்ளார். கேரளாவின் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளரான சசி தரூர் அந்த பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் துலாபாரம் கொடுத்தபோது தலையில் தராசு அருந்து விழுந்து காயமடைந்தார். இதனை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவமனையில் இருந்து திரும்பியதும் மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்நிலையில் சசி தரூருக்கு ஆதரவாக திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர் படுகாயம் அடைந்ததை கேள்விப்பட்டு கவலையடைந்ததாகவும் அவர் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இது அவரின் மன உறுதியை காட்டுவதாகவும் கூறிய ராகுல், சசி தரூர் கேரளாவின் விலை மதிக்க முடியாத சொத்து என்றும் பாராட்டினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள திருநெல்லி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் தொகுதிக்குட்பட்ட திருநெல்லி கிராமத்தில் உள்ள மகாவிஷ்ணு கோவிலில் தரிசனம் செய்தார். கேரள கோவில்களின் பாரம்பரிய வழக்கம் மற்றும் விதிகளின்படி வேட்டியும் மேல் துண்டும் அணிந்து தரிசனம் செய்த அவர் கோவிலில் விழுந்து வணங்கினார். அதன்பின் பேசிய ராகுல் காந்தி, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் பொய்யான வாக்குறுதிகளை தராது என தெரிவித்தார். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு செங்கோல் சாற்றப்பட்டது. மாலை மாற்றுதல், பொன்னூஞ்சல் ஆடுதல் போன்ற நிகழ்வுகளும் அரங்கேறின. இதனையடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து வழங்கப்பட்டது. திருக்கல்யாண மதுரையே மீனாட்சியை இன்னைக்கு அவங்க வீட்டு மகளா நினைச்சு இந்த கல்யாணத்தை கொண்டாடுவாங்க. 10 நாள் திருவிழாவும் 10 நாளுமே அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்களால முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு வெளியில கொடுப்பாங்க. கோவில்ல இருந்து நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க திருக்கல்யாணம் வீட்டுல இருந்தே பார்க்கலாம். டிவில எல்லாத்தையுமே லைவா இருந்தாலும் நம்ம இங்க நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம் இல்லையா, நடக்கிற இடத்துக்கு வருவோம்ல, அதனால நாங்க இங்க இருந்து கல்யாணத்தை பார்த்து வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துருவோம். திருக்கல்யாணம் பாக்குறதுக்கு வருவோம். பாஸ் 500 பாஸ் 200 பாஸ்ன்னு இருக்கு. அதுல மூலியமா வருவோம். ஆன்லைன்ல புக் பண்ணி வந்திருக்கோம். சாமியை நல்லா பார்க்க முடியுது. சாமியை பார்த்துட்டு ஆனா பாஸ் கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ஆனா இடம் கம்மியா இருக்கு. ரொம்ப நேரம் நாங்க வெளியே வெயிட் பண்ணோம். 1.5 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணோம். அப்புறம் தான் உள்ள வந்தோம் நாங்க. ஆனா உள்ள வந்தா லாஸ்டா தான் உட்காந்து பார்த்தோம். இப்பதான் சாமியை பார்க்கறது கொஞ்சம் கிட்ட வந்திருக்கோம். நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டோம். திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு ஆகியவை வழங்கப்பட்டன. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் திருமாங்கல்ய கயிற்றை புதிதாக மாற்றிக்கொண்டனர். சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வுகளான தேரோட்ட விழா நாளையும், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியரும் திமுக கூட்டணி வேட்பாளருமான ஜோதிமணியும் தொலைபேசி மூலம் உரையாடல் மூலம் கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தலை ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் மிரட்டுவதாக ஜோதிமணி கூறினார். அவர்கள் இருவரும் பேசிய தொலைபேசி உரையாடலை இப்போது கேட்போம். ஒரு டீசென்டான டிஸ்ட்ரிக்ட், ஸ்மூத்தா எலெக்ஷன் நடக்கணும். நாளைக்கு எல்லாம் ஒருத்தர் மூஞ்சில முடிச்சுக்கணும் நாங்க நினைக்கிறோம். நாங்க என்னதான் பண்ணுவோம், நாங்க எலெக்ஷன் நடத்துவோமா, உங்களோட போராடுவோமா, ஜனங்கள் சந்திப்புமா, இல்ல ஒரு 2 அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க எடுத்து நிப்போமா? சொல்லுங்க சார். நாங்க நிக்கிறோம், அது வேற விஷயம். எப்போ ரைட்டுன்னு ஓகே ஆகுதோ அது எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும் மேடம். இல்ல சார், வி ட்ரஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். என்ன ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையும் ஆளை விட்டு என்னை மிரட்டாதீங்க. சார் எதுக்கு சார் நாங்க பெட்டிஷன் கொடுக்க வரோம்? த்ரெட்டன் பண்றாரு. நாங்க எங்க போக முடியும்? ஆர்வோல்ட்ட போகாம? நீங்க சொல்லுங்க சார். ஒரு மந்திரி ஓபனா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட த்ரெட்டன் பண்றாரு. பெட்டிஷன் கொடுக்க வந்தவங்க எஃப்ஐஆர் போடணும் நீங்க முடிவு பண்ணி நீங்க போடுங்க. நீங்க கேண்டிடேட் மேல கூட போடுங்க, நான் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் பயந்து எலெக்ஷனை கேன்சல் பண்றதா உங்க ஐடியா? எங்களுக்கு அது தெரியும். நீங்க என்ன பண்றது? ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க கவலை கிடையாது. நீங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றீங்களா? நீங்க வரீங்க, நாங்க அதையும் ஃபேஸ் பண்ணுவோம் சார். மக்கள் எங்கிட்ட இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க ஹானஸ்டா எந்த டியூட்டி எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் இல்லன்னு முடியுமா சொல்லுங்க? நீங்க சொல்றதுனால நீங்க என்ன ஐடியாவோ நீங்க அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புறேன் சார். எவ்ரிதிங் ஈவன் ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் கேன்சலேஷன். எலெக்ஷன் நிறுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க. 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க. ஜனநாயகம் இருக்கு. இவ்வளவு பேர் நான் போயிட்டு வர ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நின்று எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. நீங்க யார் சார் எலெக்ஷனை கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு? 100 பேர் நாங்க 100 பேர்லாம் அனுப்புறேன். உங்களை நாங்க நம்பல சார். எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம், அவ்வளவுதான். நேஷனல் லீடர் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் கட்டாயம் எங்கேயாவது நடுநிலை தவறி இருந்தேன்னா நாங்க உங்களை சொல்றேன். உங்களை ஓப்பனாவே தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட மட்டுமா சொல்றேன். நீங்க ஓப்பனாவே நீங்க நடுநிலையே இருக்க மாட்டீங்க.
முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரத்தின் போது பெண் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி சேலம் தொகுதியில் முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ரோகிணி ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணியையும் பார்வையிட்டார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் ரோகிணி பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்படி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் ஊடகங்களை வந்த தகவல்கள் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பாராளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து ஏற்பாடுகள் சேலம் மாவட்டத்தில் ஒரு ரெடி நிலையில் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் வாக்காளர்கள் 28,94,597. ஆண் வாக்காளர் பாத்தீங்கன்னா 14,47,720. பெண் வாக்காளர் பாத்தீங்கன்னா 14,47,192 மற்றும் இதர வாக்காளர்கள் 135. இது வரைக்கும் ஆக்சுவலி புகார் எதுவும் வரல. ஆனாலும் அந்த ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு காக்னிசன்ஸ் எடுத்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு நாங்கள் என்னுடைய ரிப்போர்ட் அனுப்பிவிட்டோம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.